இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ஸ்டைலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் சவுண்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மெசேஜ் அந்த மாரி வரும். மெசேஜ் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, குருவி சத்தம் மாரி வரும். ஓகேங்களா? நிறைய பேர்ட்ஸு சத்தம் வரும். அனிமல் சவுண்டு வரும். ஸோ சாங்கோட மிடில் லைன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடம் மட்டும் அந்த எட்ஜ் மட்டும் கலர்ஃபுல்லாக வரும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மொபைல் சம்மந்தமான எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போயிடுங்க. பிளேலிஸ்ட்டில் போய்ட்டுனா மொபைல் டிப்ஸ்னு இருக்கும், அது உள்ள போயிடுங்க. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போயிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா மொபைலையும் சேம் செட்டிங்ஸ் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் செட்டிங்ஸை பார்த்துலாம். நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டுனா இந்த ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த டீட்டெயில்னு இருக்கும். அதை வந்து ப்ரீஃபாக மாற்றிங்க. ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக மாற்றினோடனே ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்னு இருக்கும், அது உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போய்ட்டிங்கன்னா எட்ஜ் லைட்னிங் ஸ்டைல்னு வரும், அது உள்ளே போயிடுங்க. நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து நன்னில் இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வருது, இல்லை வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இப்படி சிம்பிளாக வரும். நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பபுள் செட்டிங்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ பபுள்ஸ் வருதுங்களா, அதுக்கடுத்து இந்த ஹார்ட் செட்டிங்ஸ் பற்றிலாம் முக்கியம். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ் இப்போ மேலே பாருங்கள். அது மாதிரி இந்த எக்லிப்ஸ் கூட நல்லா தான் இருந்தது. எக்கோன்னு வருது, இது எக்கோவும் நல்லாயிருக்கு. எக்கோ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு மட்டும் டிஸ்பிளே எட்ஜில் மட்டும் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட்டும் ஓகே தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 தவிர மற்றது எல்லாமே ஓகே தான். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்லிப்ஸும் நல்லா இருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும். இப்போ நான் ஃபயர் ஒர்க்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஃபயர் ஒர்க்ஸை கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் எனக்கு வேணும், இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் வரும். இல்லை எனக்கு க்ரீன் கலரில் வேணும், க்ரீன் கலரில் மாறும். க்ரீன் கொடுத்துட்டு நான் க்ரீன் கலரில் மாறிச்சு. இல்லை எனக்கு பிடிச்ச கலர் வேணும், ரோஸ் கலரில் வேணும், தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ ரோஸ் கலர் நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள். ரோஸ் கலரில் இருங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டியூரேஷன் உடனே சின்னதாக வந்து உடனே க்ளோஸ் ஆகிடணுமா, இல்லை ரொம்ப நேரம் வரணுமா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி பிரச்சனை இல்லை, அது லோலேயே இருக்கட்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டியூரேஷன் தான். டியூரேஷன் வந்து அதிக நேரம் ஒரு செகண்ட் வருது, ஒரு 5 செகண்ட் வந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் தேவையில்லை, எந்த ஒரு ஜஸ்ட்டு உங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா? 1, 2, 3 6 ஸ்டைல் இருக்குது. இந்த 6 ஸ்டைலில் கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எல்லா கலர்ஸுமே கொடுத்துறாங்க. இது வந்து ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் இருந்தால் நம்ம கலராக மாற்றினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இந்த அட்வான்ஸில் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். உண்மையிலே வேறு லெவலாக இருந்துன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டுக்கு போயிடுவோம் வாங்க. அதே திரும்பி செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டுனா நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டுன்னு வரும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் சவுண்டு இது உள்ளே போனாலும் சரி, இல்லை ரிங்டோன் உள்ள சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அது உள்ளே போய் நீங்கள் வந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் இந்த மெத்தடுக்கு தான் உங்களுக்கு வரும். ரிங்டோன் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறோம், அந்த சாங்ஸ் வந்து நம்ம ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். உள்ள ரிங்டோன் உள்ள போவோம். ரிங்டோன் உள்ள போய் சிம் 1 சிம் 2 இங்கே ப்ளஸ் ஐக்கான் வரும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோடனே நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் எங்கே இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷனில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அப்படி வராது. நோட்டிஃபிகேஷன் உள்ள போவோம். நோட்டிஃபிகேஷன் 1 கொடுத்து சிம் 1 கொடுத்தோன்னா எதுவுமே வராது. இங்கே ப்ளஸ் ஐக்கானே வராது. இதை எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபைல் மேனேஜர், ஓகேங்களா? இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேனேஜர் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த கூகுள் ஃபைல்ஸ் அதை யூஸ் பண்ணேன். கூகுள் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிங்க. உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டுனா கீழே டவுனில் வாங்க. டவுனில் வந்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள போயிடுங்க. ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள போயிடுங்க. இது டிஃபால்ட்டாக வந்து எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? நான் இருங்க எம்டியும் பண்ணிடுறேன். எம்டி ஆல்ரெடி 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டி பண்ணிவிடுவோம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே இப்படி எம்டியாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஃபைல்ஸுமே இதில் இருக்காது. இதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போனால் டிஃபால்ட் சவுண்ட்ஸ் மட்டுமே வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரட் சவுண்ட்ஸு இல்லை அனிமல் சவுண்ட்ஸு எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிங்க. போய் கூகுளில் போய் அடிச்சினாலே உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும். நான் இப்போ தான் ஒரு பேர்ட்ஸ் சவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணேன். அதோட வெப்சைட்ஸ் கூட இருக்கும் பாருங்கள். ஃப்ரீ சவுண்ட்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. கூகுளில் போய் டேரெக்டாக நீங்கள் அடிச்சினாலே எக்கச்சக்கமான சவுண்ட்ஸ் வரும். இது எப்படி டவுன்லோடு பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸில் எக்கச்சக்கமான சவுண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து டவுன்லோட்ஸில் இருக்குது. டவுன்லோட்ஸில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு அந்த இருக்குது பாருங்கள் பேர்ட்ஸ் சிர்பிங் சவுண்ட் சொல்லிட்டு. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
காப்பின்னு வரும், இல்லை 3 வரும். நம்ம காப்பியே கொடுப்போம். காப்பி கொடுத்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு இங்கே காப்பி பண்ணுறேங்க. இப்போ இங்கே காப்பி பண்ணது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா, காப்பி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். இங்கே வந்துருச்சிங்களா அந்த போட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிம் 1ல் போனாலும் சரி, சிம் 2ல் போனாலும் சரி, போட்ஸ் சிர்பிங் சவுண்டுன்னு வருது பாருங்கள், வந்துருச்சிங்களா. இதை செலக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போது உங்களுக்கு எப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ இந்த சவுண்டு உங்களுக்கு வரும். கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறது வைக்காதீங்க, லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதே வைங்க. ஏன்னா லென்த்து அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு கட் பண்ணி விட்டுருவோம். லென்த்து கம்மியாக இருக்கிறது வேறுங்க. உங்களுக்கு எத்தனை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வேணும், ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் வேணும்னா அது வரைக்கும் கட் பண்ணிட்டு வைங்க. ஏன்னா லென்த்தாக வைக்கிறீங்க, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் சாங்கை அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைலை எடுக்கிற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் பார்க்குற வரைக்கும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மொபைல் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் 5 நிமிஷம் கூட வைக்கலாம். இல்லை எனக்கு ஷார்ட்டாக இருந்தாலே போதும், ஒரு 30 செகண்டு, ஒரு 60 செகண்ட் இருந்தாலே போதும் அப்படின்றவங்க அந்த சாங்கை வந்து கட் பண்ணிங்க. அந்த சவுண்ட்ஸை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸோ 60 செகண்ட்ஸ் வந்தால் போதும் அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வரும். நீங்கள் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இந்த சவுண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் சவுண்ட்ஸும் வச்சுக்கலாம், அனிமல்ஸ் சவுண்டும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சாங்கோட மிடில் லைன், ஓகேங்களா, க்ரோமில் போய்ட்டு எந்த பாட்டு வேணுமோ, எந்த சாங் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சாங் வந்து நீங்கள் இங்கெல்லாம் வச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் சவுண்டை வச்சுக்கலாம். சிம்பிள் என்னென்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபோல்டர் உள்ள நம்ம அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ண, வேறு எந்த பெரிய செட்டிங்ஸ் ஒன்றுமே கிடையாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள், அதில் வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிஃபால்ட்டில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த சவுண்ட்ஸ் வந்து சிம் 1க்கும் வச்சுக்கலாம், சிம் 2க்கும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஏன்னா ஒரு சிலர்லாம் வச்சுருப்பாங்க, அது எப்படி வச்சாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய ஒர்க்கு இல்லை பெரிய ஆப்பு டவுன்லோட் பண்ணால் இது பண்ணால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது 2 செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.